தேவையானது 5 முட்டை, தக்காளி 1, 2 பச்சை மிளகாய், ஒரு கேரட்டு, ஒரு குடமிளகாய், 2 வெங்காயம். இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடாயில் 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் காயிடும். 1 ஸ்பூன் ஜீரகம், பண்ணி வச்சுருந்த காய்கறி எல்லாம் இதில் இன்னும் நல்லா நைஸாக கட் பண்ணிக்கலாம். வெங்காயம், குடமிளகாய் எல்லாத்தையும் இதில் போட்டுக்கலாம். தக்காளி, நம்ம முதல்ல எண்ணெய் 2 கரண்டி ஊற்றணும். ஜீரகம் போட்டுக்கணும். எடுத்து நறுக்கி வச்ச காய்கறி எல்லாம் இப்போ இந்த கட்டிங் மிஷினில் போட்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். இப்போ இந்த ஜீரகம் பொரிஞ்ச உடனே இப்போ ஜீரகம் பொரிஞ்சிருச்சு. இந்த வெங்காயம், காய்கறி கலவையை நறுக்கி வச்ச எல்லாத்தையும் இதில் போட்டு கொஞ்சம் மஞ்சள், 2 ஸ்பூன் மிளகுத்தூள், உப்பு தேவையான நல்லா வதக்கணும். காய்கறி நல்லா அப்படியே வதக்கணும். இப்போ நம்ம காய்கறி நல்லா வதங்கி இப்போ முட்டையை உடச்சி ஊற்ற போகிறோம். நல்லா வதங்கிடுச்சு. முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம்.
போட்டு கிண்டிக்கிட்டே இருக்கும். அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கும். நல்லா சுண்டி வரும். குழந்தைங்க காய்கறியே சாப்பிட மாட்டாங்க, ரொம்ப அடம் பிடிப்பாங்க. இந்த மாதிரி முட்டை பொடிமாஸ்ல இந்த மாதிரி காய்கறி எல்லாம் போட்டு செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு சத்து நல்லா, காய்கறினால சத்து, முட்டையினால சத்து நிறைய கிடைக்கும். நல்லா ஆரோக்கியமா இருப்பாங்க. நல்லா கலர்ஃபுல்லா இருக்கும். குழந்தைங்க கண்ணை கவர்ற மாதிரி இருக்கும் காய்கறி பொடிமாஸ். நல்லா உதிரி உதிரியா வந்துருச்சு பொடிமாஸ். காய்கறியும் முட்டையும் பொடிமாஸ். பொடிமாஸ் இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு. நல்லா வெந்து, முட்டைலாம் நல்லா வெந்து பொடி பொடியா அப்படியே. இப்போ நம்ம பொடிமாஸை இறக்கிடலாம். நீங்களும் செஞ்சு பாருங்க. ரொம்ப சுவையான காய்கறி முட்டை பொடிமாஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.